சூழ்நிலை மோசமா ஏற்படும் போது நான் எதிர்த்து நின்னது கிடையாது. ஒரு முறை முகத்துல காரி தூப்பி இருக்கிறாங்க. அப்ப நான் தொடச்சிக்கிட்டு தொடர்ந்து பணி செய்ய தான் ஆரம்பிச்சேன். கொஞ்சம் அழுக வந்துச்சு, முகத்துல காரி தூப்பிட்டாங்களேன்னு. இவர் என்ன செய்ய முடியும்? இன்னொருத்தர் நேரத்துல கைப்பிரதி வாங்கிட்டு போயிட்டு படுத்துட்டு இருக்க மாட்டு வாயில ஒருத்தர் அப்படியே சாப்பிட சொல்றாரு. இது மாதிரி சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. அதனால நான் சோர்ந்து போகவே இல்லை. சில வேளைக்கு தோள்பட்டையில 2 ஜோல்னா பையில கைப்பறிது வச்சுக்கிட்டு தோள்பட்டையில வலிக்கும். இயேசு என்னை நேசிக்கிறார், எனக்காக சிலுவை சுமந்தார், அவருக்காக நான் இதை சந்தோஷமா செய்யணும்னு மட்டும் நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தெருவா போயிட்டு கைப்பறிதிகளை கொடுத்து, அது ரொம்ப இனிமையான நாட்கள். ஒண்ணுமே தெரியாது, குறைந்த நண்பர்கள். நான் தாம்பரத்துல ஒரு சபையில அங்கத்தினராக இருந்து கொண்டு தேவனுடைய அழைப்பை பெற்றதுனால சோர்வில்லாமல் சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நிறைய குறைச்சல்கள் மத்தியில், இல்லாமை மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக. நான் எனக்கு இது இல்லையேன்னு வருத்தப்பட்டதே கிடையாது. ஆண்டவருக்கு சந்தோஷமாக ஊழியம் செய்ய, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு தானே காரணம் எல்லாத்துக்குமே.